இந்த முறை இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல 46 முறை யூத்ங்கிற வார்த்தையை மோடி பயன்படுத்தினார். ஒருவேளை அந்த சிஜேபினால இந்த வார்த்தை. கேரளா ஆளுநரா நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை போட போறாங்கன்னு நான் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளாக ஒரு 20 அமைச்சர்கள் வரை மத்திய அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும். அவங்க பேரை எழுதுறதுக்கு கையெழுத்து போட்டா லிட்ரஸி, வெறும் பீன்னு போடுவாங்க. இருங்க, காலையில வந்தது வேற, மத்தியானம் வந்தது வேறன்னு சொல்லி 2 போட்டோ வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஆடிட் போது இப்ப க்ளோஸ்அப்ல பார்த்தா ரெண்டும் ஒண்ணு வேற ட்ரெஸ். ஸோ பெண்கள் இதை செய்யட்டும் அப்படின்னு ட்ரோன் தீதிங்கிற பேரை கொடுத்து மத்திய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. ஆனா ட்ரோனையே வாங்காம பங்கேற்பாளர் 50 ரூபாயிலிருந்து 1000 ரூபாய் கொடுத்ததா கணக்கு போட்டு ஒரே ஆளு 10 கையெழுத்து போட்டு 50 பேருக்கு கொடுத்த மாதிரி கணக்கு. இந்த மாதிரி ஒன்னொன்னே கண்டுபிடிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 300 கோடி 10 வருஷம் பண்ணியிருக்காங்க. ஒரு கிராமத்திற்கும் பைப் லைன், அதுல 15,000 கோடி ஊழல் திமுக பீரியட்ல நடந்திருக்கு. வழக்குகள் போடல. இப்ப அவர் பேசுறது யாருக்குமே புரியல. அவர் பேசுறதுக்கு அவரோட வீதி லீடர்ஸ் எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ரஜினி முதலமைச்சர், துணை முதல்வராக இபிஎஸும் திரு உதயநிதியும்னு சொல்லி அதை கம்யூனிஸ்ட் ஏத்துக்காம அதன் பிறகு இபிஎஸ் முதல்வர், அதன் பிறகு திருமாவளவன் சொல்லிட்டு எதுவும் ஈடுபடாமல் விஜய் நல்ல வேளையாக மக்கள் தீர்ப்பு வந்து விஜய் இருக்கிறார். இப்போ தாவே காட்சியில மகளிர் தொழில் முனைவோருக்காக 7,011 கோடி செலவுல சிங்க பெண்கள் கடன் திட்டம் அறிவிச்சிருக்காங்க. இது எந்த அளவுக்கு அந்த மக்கள் கிட்ட, அது குறிப்பா பெண்கள் கிட்ட போய் ரீச் ஆகும்? இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி காலத்துல 600 கோடி பெண்கள் மேம்பாட்டு திட்டம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுலயும் பல ஊழல்கள் நடந்திருக்குன்னு சொல்லிருக்கீங்க. இதை பத்தி விளக்கம். இல்லம்மா, இது அடிப்படையில் இவங்க சிங்க பெண்கள் உதவி திட்டம்னு 7,015 கோடினாலும் கிட்டத்தட்ட போன வருஷமே 6,000 கோடி கொடுத்துருப்பாங்க. வருஷம் 15% இருக்கும். பெயர் போடுறது தவிர புதிய திட்டம்னு கிடையாது. இன்னொன்னு, மோடி அரசுல என்ன பண்ணாங்கன்னா, வீடு உங்க பேர்ல வாங்காம பெண்கள் பேர்ல வாங்கினா கொஞ்சம் டாக்ஸ் கன்செஷன் எல்லாம் கொடுத்தாங்க. லோன் ஈஸியா கிடைக்கும், சப்சிடி கிடைக்கும் பிஎம் ஆவாஸ் யோஜனால. சோ இது பெண்கள் பேர்ல பண்றதுக்கு ஒரு ஊக்கம், அவ்வளவுதான். பட் இதுல இதை தாண்டி கீழ்நிலையில இருக்கிறவங்க, சரி இன்னைக்கு நீங்களே கூட எடுத்துக்கோங்க. இன்னைக்கு வண்டியை எடுத்துட்டு இவ்வளவு சுத்திட்டு இருக்கிறத விட உங்களுக்கு ஸ்டிச்சிங் தெரியும்னு வச்சுக்கோங்க. மீன் இது டெய்லரிங் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் ஜிப்பாவோ இல்ல சுடிதாரோ செஞ்சு மீஷோல போட்டு அனுப்பிச்சிங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வரும். ஸோ இது மாதிரி எல்லாம் தொழில் செய்யறதுக்கு 1 லட்சம் 2 லட்சம் இருந்தா போதும். நல்ல சாதா மிஷின்ல அடிச்சு தினம் பண்ணீங்கன்னா கால்வலி எல்லாம் வரும். கொஞ்சம் ஆட்டோமேட்டிக் மிஷினை, எலக்ட்ரிக்கல் மிஷினை வாங்கி செய்யறது, மோட்டர் ஃபிக்ஸ் பண்ண மிஷின் அந்த மாதிரி பண்ணிட்டு ஒரு ஆளை வச்சு பண்ணீங்கன்னா சின்ன லெவல்ல பண்றதுக்கு ஒர்க்கிங் ட்ரைனிங்கையும் கொடுத்துட்டு கடனும் கொடுக்கறதுன்னு இது விஸ்வகர்மா திட்டம் அப்படி இப்படின்னு பல்வேறு திட்டங்கள். இதுல இந்த சுய உதவி குழுக்கள் மூலமா கொடுத்தது. அதுக்கு மாற்று ஆண்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் விஸ்வகர்மா திட்டம். சோ இந்த சுய உதவி குழுக்கள்ல ட்ரைனிங் அந்தந்த ஊர்ல என்ன பொருள் வருதோ அதை நீங்க டெவலப் பண்ண முடியுமா, இப்படி எல்லாம் கொடுக்கறது மத்திய அரசு ஆரம்பிச்சு. இதுல பெண்கள் மேம்பாட்டு நிறுவனம், ஏன்னா பெரும்பாலான மத்திய அரசு திட்டங்களை மாநிலங்கள் மூலமா தான் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். சோ இதுல தமிழக அரசின் மேம்பாட்டு நிறுவனத்துடைய இயர்லி பட்ஜெட் கடந்த 10 வருஷத்துல 1000 to 1,800 கோடி ரூபாய் வருஷத்துக்கு. அதுல 60% மத்திய அரசு, 40% மாநில அரசு. இதுல மார்ச் மாதம் பல புகார்கள் வருகிறது. அதாவது அந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறதுல 85% to 90% பேரு கான்ட்ராக்ட்ல 1 வருஷம் 2 வருஷம் இருந்துட்டு போயிடுவாங்க. அவங்க ஊழல் பண்ணாலும் ஏதோ தெரியாது. ஒரு சிலர் மாத்திரம் பர்மனண்டா பிடிச்சி வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ எதுவுமே ஒழுங்கான ஆடிட் பண்ணாம பலவித ஊழல்கள் நடந்ததுன்னு புகார்கள் கண்டுக்காம இருந்தாங்க. ஆனால் மார்ச் மாதம் ஷாஜி வதனா அப்படிங்கிற ஒரு IAS அதிகாரி இவ்வளவு புகார் வந்திருக்கு, ஒன்றும் பண்ணலையேன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பிரிலிமினரி ஆடிட் பண்ணினால் தமிழ்நாட்டுல 388 வட்டங்கள் இருக்கிறது. 12,560 பஞ்சாயத்துல குழுக்கள் இருக்கு. இதுல இந்த சுய உதவி குழுல நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியாது. என்னுடைய வீட்டில் பாத்திரம் கழுவுற பெண்மணி பம்மல்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அதுல சேர்ந்தாங்க. அதுல ரூல் என்னன்னா, லிட்ரஸி கம்பல்சரி. அவங்க பேரை எழுதுறதுக்கு கையெழுத்து போட்டா லிட்ரஸி, வெறும் பீன்னு போடுவாங்க. இனிஷியல் போட்டா அது கேட்டா பீன்னு கீழே ஒரு கோடு போட்டிருக்கேன், அது போதும். பட் ஏதோ அப்படி அது ஆரம்பத்துல ஆரம்பிச்சது. பட் அவங்க 50 வயசுக்கு மேல இந்த தலைமுறை ஓரளவு படிக்கும்னு வச்சுக்காங்க. சோ இதுல இவங்களுக்கு பாதி பேர் கடன் கொடுக்குறாங்க. பட் நீங்க சிலர்
சின்ன சின்ன பொருட்கள் தயாரிக்கிறது, கைவினை பொருட்கள், இது மாதிரி பல விஷயங்களுக்கு கொடுக்குறாங்க. இதை தாண்டி கிராமத்துல இருக்கிற பெண்களுக்கு உதவி பண்றதுக்காக இன்னொன்னு ட்ரோன் தீதின்னு சொல்லி, அவங்க தமிழ்ல ட்ரோன் அக்கான்னு, ட்ரோனை வாங்கி பூச்சி மருந்து, உங்களுக்கு அவருக்கு நிலம் இருக்குன்னா அவரு பூச்சி மருந்து இல்லாட்டி பூச்சி மருந்து சேர்த்து உங்களுக்கு கொடுத்துட்டாருன்னா ஒரு ஏக்கருக்கு ஹாஃப் டேல வந்து அது தெளிச்சிடும். ஆளே ட்ரோன் மூலியமா. ட்ரோன் வந்து இந்த குழுக்கு சொந்தமா இருக்கும். அவங்க ஒரு வாடகையை குழுக்கு கொடுத்துட்டு அவங்க போய் தெளிப்பாங்க. சோ ட்ரோன் தீதிகள்னு ஒரு மத்திய அரசு திட்டம். இது வாங்கியதாக கணக்குல எழுதி அது இதை யூஸ் பண்ணிட்டு எடுத்துக்கிட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் ரிப்பேர் ஆகி கண்டம் பண்ணிட்டோம் அப்படின்னு கணக்கு எழுதுறா, வாங்கவே இல்லை. ஆனா வாங்கின மாதிரி கணக்கு. இது மாதிரி அடுத்தது ஒரு ஊருக்கு 150 பேர் மெம்பர்னு கணக்கு காட்டினால் வெறும் 20 பேர் தான் சேர்ந்திருக்காங்க. ஆனால் 6 மாசத்துக்கு ஒரு தடவை மீட்டிங் போட்டேன்னு காட்டுறப்ப அவங்கள்ட்ட வர்றதுக்கு முன்னாடியே சொல்லிடுறாங்க, காலையில ஒரு வர்றப்ப ஒரு ட்ரெஸ்ல வாங்க, இன்னொரு செட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க. இருங்க, காலையில வந்தது வேற, மத்தியானம் வந்தது வேறன்னு சொல்லி 2 போட்டோ வச்சிருக்காங்க. இப்ப இந்த ஆடிட் போது க்ளோஸ் அப்ல பார்த்தா ரெண்டும் ஒண்ணு, வேற ட்ரெஸ். இது மாதிரி கண்டுபிடிச்சதுல ஆன் அன் ஆவரேஜ் வருஷத்திற்கு 300 கோடி வரைக்கும் 600 வரைக்கும் கூட போலாங்கிறாங்க. ஒரு வருஷத்துக்கு 1800 கோடின்னு போட்டால் 30% மேல போகுது. சோ அப்ப 2016-17 இருந்து இது நடக்கிறதுங்கிறாங்க, கிட்டத்தட்ட இபிஎஸ் ஆட்சி காலத்துல இருந்து. அப்ப வருஷத்துக்கு 300ல இருந்து 500னா 10 வருஷத்துக்கு 5000 கோடிக்கு மேல போயிருக்கு. அதாவது இது வீட்டுல எந்த வேலையும் இல்லாம கிராமத்துல இருக்கிற ஒரு பெண் வெறும் நம்ம ரிமோட் ஆபரேட் பண்ற மாதிரி வச்சு பூச்சி மருந்து தெளிக்கலாம். ஸோ பெண்கள் இதை செய்யட்டும் அப்படின்னு ட்ரோன் தீதிங்கிற பேரை கொடுத்து மத்திய அரசு இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு. ஆனா ட்ரோனையே வாங்காம இதை செஞ்சது மாதிரி காட்டுறாங்க. இது மாதிரி பல விஷயங்களை செய்துள்ளார்கள். இது எல்லாத்தையும் எடுத்து பார்த்திருக்காங்க. ஜெராக்ஸ் மாத்திரம் செலவு பண்ணது 1 லட்சம். ஆனா மிஷின் வாங்கினன்னு காட்டுறாங்க சில இடத்துல, சிலது வெளியில எடுத்தன்னு காட்டுறாங்க. எந்த மிஷினும் காணும். இந்த மாதிரி ஒன்னொன்னும் பங்கேற்பாளர் 50 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் கொடுத்ததா கணக்கு போட்டு ஒரே ஆளு 10 கையெழுத்து போட்டு 50 பேருக்கு கொடுத்த மாதிரி கணக்கு. இந்த மாதிரி ஒன்னொன்னே கண்டுபிடிக்கிறப்ப கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 300 கோடி 10 வருஷம் பண்ணியிருக்காங்கன்னா கடைசி ஏழை மக்களுக்கு கொடுக்க. ஏன்னா இதுல லிமிட்டே இவங்களுக்கு வீட்டுல யாரும் கவர்மெண்ட் வேலையில இருக்கக்கூடாது, இந்த மாதிரி எல்லாம் போட்டுதான் அதுல சேர்க்கிறாங்க. இதையெல்லாம் பண்ணி உங்களுக்கு நல்லா சமையல் வருமா, இட்லி கடை வைங்க, உங்களுக்கு இது எம்ப்ராய்டரி தெரியுமா, எம்ப்ராய்டரி பண்ணுங்க, அதுலயும் உங்களுக்கு கான்டாக்ட் வரும். நீங்க ஒரு 50 பேரை வாரம் மீட் பண்றீங்க, சார் அவங்க இது நல்லா பண்ணுவாங்க, அங்க தச்சுக்கோ, பிளவுஸ் தைக்கணுமா அவங்கள்ட்ட தச்சுக்கோ, இப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு கான்டாக்ட் இந்த வளர்க்கறதுக்கு அதுக்கு தேவையான மிஷின் உதவி, இப்படி எல்லாம் திட்டம் போட்டு பண்ணியது. இது கூட நேத்தை கூட சட்டமன்றத்துல இது நாங்க கொண்டு வந்தோம்னு அதிமுக, நாங்க கொண்டு வந்தோம்னு திமுக, நடுவுல செங்கோட்டையன் இது 84ல எம்ஜிஆர் காலத்திலேயே வந்ததுன்னு பேசியிருக்காரு. சரியா? சோ இம்ப்ரவைஸ் பண்ணிட்டே இருக்காங்க. எல்லாமே புதுசு கிடையாதுமா, எல்லா காலத்துலயும் இருக்கு. ஆனால் மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% அடிப்படையில் ஏழை கிராமத்து பெண்களுக்கு உதவுறதுக்கு கொண்டு வந்தா அதிகாரிகள் மாத்திரம் பண்ணுவாங்களா? இப்போ நம்ம ஃபிளாட்ல ஒரு சின்ன மாற்றம் பண்ணணும்னு ஒரு 10 செங்கல் 4 மண்ணு வந்துச்சுன்னா அடுத்த 1/4 மணி நேரத்துல ஒரு பைக் வந்து நிற்கும். கவுன்சிலர் கேட்டாரு, எப்படி வீட்டு வாசல்ல போட்டி. ஸோ எல்லாமே கட்சிக்காரர்களுக்கும் போகாம இது நடக்காது. ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல திட்டங்கள் வரும் பொழுது, ஏன்னா மத்திய அரசு திட்டம் எங்க நீங்க எந்த கிராமத்துக்கு போய் பாருங்க, பிரதமர் இந்த திட்டம் அந்த திட்டம் ஒண்ணு இல்லைம்மா. நம்ம இவர் இருக்காரு ரஞ்சித் சார், அவர் ஒரு படம் தயாரிச்சார், பரியேறும் பெருமாள். இல்ல அவர் தயாரிச்சு மாரி செல்வராஜ் இயக்கத்தில் பரியேறும் பெருமாள் வந்துச்சு. அதுல திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு கூத்துப்பற்றையை சேர்ந்த நாடக நடிகர் ஒருத்தர் நடிச்சிருந்தார். எனக்கு அவர் தங்கராஜ் நினைக்கிறேன், அவர் தங்கராஜ். அவர் வீடு வந்து இடிஞ்சு போச்சுன்னு ஒரு யூடியூப்ல கண்டென்ட்டா வந்துச்சு. அதை பார்த்துட்டு கலெக்டர் உதவி செய்து கட்டிட்டேன்னு கிரகப்பிரவேசத்துக்கு இந்த நடிகர்கள் போனாங்கன்னு வீடியோ வந்துச்சு. ஆனால் உள்ள போனா அங்க PM ஆவாஸ் யோஜனான்னு மத்திய அரசு கொடுத்ததுன்னு தெரியுது. கலெக்டர் செஞ்சாலும் உடனே அவர் தனியாக ஒரு வீடியோ பிரதமருக்கும் போட்டார். இன்னொன்னு சொல்ல போனால் அவர் கிறிஸ்துவர், தங்கராசுன்னு பேர் இருந்தா கூட. சோ யாரு என்னன்னு பார்க்காம மத்திய அரசு அடிமட்டத்தில் இருக்கிறவர்கள் உயரணும். இதே மாதிரி ஜல்ஜீவன் திட்டம்னு வீட்டு இல்லந்தோறும் குடிநீர், நம்ம சுதந்திர தினத்தின் பேச்சுல கூட 18,000 கோடிக்கு ஜல்ஜீவன் திட்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படும் விஜய் பேசியிருக்காரு. அதுல 50% மத்திய அரசு. ஜல்ஜீவன்னா வீடுகள், அதுல ஹர்கர் கா பானிங்கிறது இல்லந்தோறும் குடிநீர். ஒரு கிராமத்திற்கும் பைப் லைன். அதுல 15,000 கோடி ஊழல் திமுக பீரியட்ல நடந்திருக்கு. வழக்குகள் போடல, அது தனியா இன்னொரு நாள் பேசணும். சோ இப்படி
பெண்களுக்கென்று உதவுவதற்கு. ஏன்னா விஜய் அவர்கள் வெற்றிக்கு மிகப்பெரிய காரணம் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இவர் வந்தால் செய்வார் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. உடனடியாக சிங்க பெண்கள் அதிரடிப்படைன்னு போட்டு பண்ணிட்டு இருக்கார். பெரிய மாற்றம் இல்லைன்னாலும் கொஞ்ச நாள்ல தெரியும். ஏன்னா 90 நாள்ங்கிறது டூ ஷார்ட் ஏ டைம். பட் இன்னும் கூட போலீஸுக்கெல்லாம் அதிகாரிகள் மட்டத்துல இந்த 102 நாள் தாண்டி போயிட்டு இருக்கேன் இல்ல பிரச்சனை இல்ல. அவர் பதவியேற்றது 102 நாள். அதுக்கப்புறம் 10 நாள் கழிச்சுதான் அமைச்சர்கள் பதவியேற்றாங்க. முழு அமைச்சரவைங்கிறது 25ஆம் தேதி தான் வந்தது. சோ நான் சொல்றது அதிகாரிகள் மட்டத்துல இன்னைக்கும் இது ரொம்ப நாள் தொடராது. இந்த சினிமா வட்டத்துல ஒரு சில டைரக்டர் பார்த்தா ஒரு படம் பயங்கரமான படம் கொடுப்பாங்க கிட்ட, அதன் பிறகு அவங்க எழுத மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையில நடந்த கதையோ கிராமத்துல பார்த்த கதையை வச்சு ஒன் பிலிம் ஒண்டர். அது மாதிரி விஜய் எப்படியோ ஜெயிச்சிட்டாரு. அவர் தொடர மாட்டார் என்ற நம்பிக்கை திமுக மட்டும் இல்ல அதிகாரிகள் மட்டும் இருக்கிறதுனால அவர்கள் இன்னும் திருந்தவில்லை. சோ விஜய் இந்த நேத்தைக்கு தினமலர்ல வந்திருக்குது, நான் ஒன்னும் கண்டுபிடிக்கல. இந்த செய்தியை வச்சுக்கிட்டு இந்த 7015 கோடியை முழுமையாக கொண்டு போனோம். ஏன்னா திரு ராஜீவ்காந்தி இருந்தப்ப என்ன சொன்னார், 100 ரூபாய் அரசு ஏழைகளுக்கு கொடுக்கணும்னா 15 ரூபா தான் போகுது, மீதி நடுவுல இருக்கிறவங்களுக்கு அரசியல்வாதிக்கும் கட்சிக்காரனுக்கும் போகுது, அதிகாரிகள் உட்பட. மோடி வந்த பிறகு ஆன்லைன் டிரான்ஸ்ஃபர்ல பெருமளவில் குறைஞ்சாலும் அதுலயும் போய் வாங்கிக்கிறாங்க, அனுப்பிச்சிட்டு கட்டிங் வாங்கிக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் தாலிக்கு தங்கம் எனக்கு தெரிஞ்சே நான் சொந்த அந்த பெண்மணி மகளுக்கு முன்னாடி கொடுத்த பிறகுதான் தாலி வந்தது. 10,000 ரூபாய் கொடுத்ததுக்கு அப்புறம் அன்னைக்கு 20,000 ரூபாய் அரசவரன் வந்துச்சு. சோ இதையெல்லாம் தடுக்கணும். கட்சிக்காரர்கள் அவங்க கட்சிக்காரர்களும் சில இடங்களில் ஒரு சில தவறு வந்து உடனே நீக்கினார்னு வருது. சோ இந்த 7015 கோடிங்கிறது பெரிய தொகை. ஏற்கனவே இது வந்து நேரடியாக அரசு உதவி திட்டம், இது கூட்டுறவு காம்பு. சோ இந்த திட்டத்துல ஒரு 2000, அதுல ஒரு 7000, கிட்டத்தட்ட 10,000 கோடி. சோ இது முழுமையாக ஏழை மற்றும் ஊரக பெண்களுக்கு கரெக்டா போய் சேர்ந்தால் மிகப்பெரிய மாற்றம் வரும். அதை நோக்கி விஜய் இதை பார்த்து செய்யணும். ஏன்னா பல துறைகள் அவரே தான் வச்சிட்டு இருக்காரு. இன்னும் உள்ளாட்சி துறையெல்லாம் அவரே தான் வச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் மோஸ்ட்லி அதுக்கு கீழே வரும். எனவே அவர் இதை பார்த்தார். வயத்தை எரியுதுமா, ட்ரோன் வாங்கி அவங்கெல்லாம் ட்ரோன் தீட்டு இருக்காங்கன்னா ஒரு ட்ரோன் கூட வாங்கினாங்களா, யூஸ் பண்ணாங்களா, ரிப்பேர் ஆயிடுச்சா, தூக்கி போட்டாங்களா. சரி, இன்னும் பெரிய மிஷின் வாங்கினதுக்கு வித்த காசாவது வைக்கணும். எதுவுமே இல்லாம இந்த அளவுக்கு தைரியமாக 10 வருஷமா நடந்திருக்குன்னா, இன்னைக்கு இருக்கிற போன், கம்ப்யூட்டர், கால்குலேட்டர், இது கேமரா யுகத்துல இவ்வளவு தூரம் நடந்திருக்குன்னா அப்போ ஒரு துறையிலையும் எப்படி நடந்திருக்கும். சோ விஜய் அவர்கள் இதை பார்த்துட்டு கிட்டத்தட்ட அவருடைய பட்ஜெட்ல 9,000 கோடி பெண்களுக்குன்னே போகுது. அதுல 90% பட்டியல் ஜாதி மற்றும் பிற்பட்ட கிராம பெண்களுக்கு போகும். ஸோ இதை அவர் பின்பற்றி செயல்படுத்தினால் பெண்களுக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். இந்த ஊழலையும் தடுக்கணும். சரி, இன்னொரு விஷயம், இப்போ உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்திருந்தாங்க இல்லையா அந்த மாநாட்டுக்கு, எப்பவுமே வந்துட்டு அவர் அங்க இருந்து இங்க வரும்பொழுது தமிழ்நாட்டை சேர்ந்த பிஜேபி லீடர்ஸ் வந்து அவர் கூடயே இருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா நயனா நாகேந்திரன் வந்துட்டு ஏர்போர்ட் வரைக்கும் தான் வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் அவர் கூடவே இருக்கல. சோ இது இன்னொரு விஷயம் என்ன யோசிக்க வேண்டாம், திருவண்ணாமலைக்கு வந்திருந்தார், அப்பயும் அவர் பாட்டு தான் வந்தாங்க, பேசினாங்க, அதுவாக போயிட்டாங்க. இதுல என்ன மக்களுடைய விமர்சனம் என்னன்னா, இப்போ வரக்கூடிய நாட்கள்ல இல்ல இதுக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு அமித்ஷா வந்து பிஜேபி, அதுவும் முக்கியமா தமிழ்நாட்டுல இருக்க பிஜேபி லீடர்ஸ் மேல அந்த அளவுக்கு ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணலையோ, அவங்க மேல ஒரு கவனம் செலுத்தாத ஒரு நிலையில இருக்காருன்ற மாதிரி இருக்கு. இதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல பிஜேபி வரக்கூடிய வாய்ப்புகள் இல்லப்பா அப்படின்னால அவர் ஒரு மெத்தன போக்குல இருக்காருன்னு நினைக்கிறாங்க. இல்ல ஒண்ணு, இதுல நீங்க ஏர்போர்ட்ல மீட் பண்ணிட்டு அதன் பிறகு பண்ணலன்னா இது முழுக்க முதலமைச்சர்களை சந்திச்சு, ஏன்னா இதுக்கு ரிப்போர்ட்டை வந்து இதுக்கு பிரைம் மினிஸ்டர் கவுன்சிலுக்கு கொடுக்கணும், சுப்ரீம் கோர்ட்டுக்கும் கொடுக்கணும். இதுக்கு அதாவது வருஷம் டிஜிபிக்கள் போலீஸ் ரிஃபார்ம்ஸ் கொடுக்கணும், இந்த ஐடி பிரகாரம். அதோடைய ஒரு இதுவும் இதுல ஒரு தீர்மானமாக இருக்கும். அதை இதுக்குள்ள கொடுத்துட்டு சுப்ரீம் கோர்ட்ல நாங்க என்ன பண்ணியிருக்கோம், ஏன்னா இன்னைக்கு இமெயில் மூலம் பிடிக்கலாம், வாட்ஸ்அப் மூலமா சட்டங்கள் திருத்துறப்ப நீங்க என்னென்ன மாடிஃபிகேஷன் பண்ணீங்கன்னு கொடுக்கணும். ஸோ இதுல அதுவும் பார்ட்டா இருக்கும். ஸோ இதுல கட்சி உள்ள வராது. ஸோ ஏர்போர்ட்டோட முடிஞ்சு போச்சு. இல்ல அவரு ஒரு அமைச்சரும் அவரு கூட இல்ல, அதான் சொல்றேன். வேற ஏதாவது உள்ளூர்ல மீட்டிங் சொன்னால் எம்எல்ஏவாக இருந்தவரை அவரை வச்சுக்கிட்டார். அதாவது அவர் பிஜேபி எம்எல்ஏக்கள் தலைவர்ங்கிறதுனால நயனா நாகேந்திரனை வச்சுட்டு இருப்பாங்க. இல்லை இவங்க கோயம்புத்தூர் சைட்ல நடந்தா மேடம் இவங்களும் இருந்திருப்பாங்க. ஏன்னா எம்எல்ஏன்னா உள்ளூர் மீட்டிங்ல அவங்களுக்கும் இருக்க வாய்ப்பு இருக்கு, எம்எல்ஏ எம்பிங்கிற விதத்துல. இப்ப ஒரே ஒரு எம்பி இப்ப ஊட்டியில மட்டும்தான் இருக்காங்க. சோ அடுத்தது நீங்க சொன்னது எல்லாருமே நம்மளே என்னமா பண்ணுவோம், நாளைக்கு எக்ஸாம்னா அதுக்குதான் படிப்போம், அடுத்த வாரத்தை பத்தி இன்னைக்கு கவலைப்படுவோமா. சோ இப்போதைக்கு அவங்களுக்கு யூபி போன்றவை முக்கியம். இதற்கு இன்னொன்னு, இதை சரி பண்றதுக்கு, ஏன்னா தமிழ்நாட்டுல
ஒரு பெரிய சரிவுன்னு சொல்லலாம். அதாவது அண்ணாமலைன்னு ஒருத்தர் வந்துட்டு இப்ப வெளியில போயிட்டார். அவர் பெரிய மாற்றம் கொடுத்தாரா இல்லையாங்கிறத விட ஒரு சேஞ்ச் இருந்தது. இல்ல அண்ணாமலை இருக்கும்பொழுது பிஜேபின்னு ஒரு மாற்றம் இருந்தது, மக்கள் அது ஓட் பர்சன்டேஜ் குறைஞ்சு இல்ல ஓட் பர்சன்டேஜ்ல பாத்தீங்கன்னா 2014 திமுகவும் இல்லாமல் அதிமுகவும் இல்லாமல் தேமுதிக கூட்டணி இருந்த பொழுதே கிட்டத்தட்ட 17% வாங்கினாங்க. இப்ப 24 தனியார் நினைப்பையும் 18% தான், ரொம்ப வித்தியாசம் இல்லை. அன்னைக்கு தேமுதிக காரணம்னு சில பேர் சொல்லலாம். தேமுதிக 14 சீட்ல நின்று வாங்கிய ஓட்டை விட 8 சீட்ல பிஜேபி தான் அதிகமா வாங்கிச்சு. சோ பெரிய மாற்றம் இல்லை. ஆனால் நடுவுல 2014 இருந்து இன்னும் சொல்ல போனால் 16 திரு ஜெயலலிதா மரணத்திற்கு பின்பாக 21 வரைக்கும் 19-20 வரைக்கும் மிகப்பெரிய அளவில் மோடி வெறுப்பு என பொய்களால் திமுகவும் அவர்களிடம் சில்லறை பெறுவதும் கட்டமைத்தார்கள். அதை உடைக்கிறது ஓரளவுக்கு மேடம் இவங்க தமிழிசை கஷ்டப்பட்டாங்க, முருகன் வந்தாரு. பட் முருகன் என்ன பண்ணார், வளர்க்கறதுக்கு எல்லாரையும் சேர்த்தார். அதில் பல சமூக விரோத சக்திகளும் சேர்ந்தது. அதன் பிறகு இவர் தினந்தோறும் பத்திரிகையாளர்களை சந்தித்து இது பண்ணி ஒரு மாற்றத்தை கொடுத்தார். இப்ப அவர் பேசுறது யாருக்குமே புரியல. அவர் பேசுறதுக்கு அவர் வீதி இப்ப லீடர்ஸ் எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. தினந்தோறும் அவங்க வீதிகள் ஓகே வீதிகள் அவங்க முட்டு கொடுத்து இருக்காங்க. இவரும் இப்ப உட்காந்து மனநிலை குன்றியவர்கள் போல ஒன்றிய அரசுன்னு பயன்படுத்துறாரு. மத்திய அரசுங்கிற வார்த்தையை தாண்டி அண்ணாதுரையோ கருணாநிதியோ ஒரு முறை கூட ஒன்றியன்னு சொன்னார். மனநிலை குன்றியவர்கள் மட்டுமே ஒன்றிய அரசுன்னு சொல்லுவாங்க. சரியா? சோ அந்த வார்த்தையை இவரும் பயன்படுத்துறாரு. அடுத்தது இது போல விஷயங்கள் அவருக்கு தெரிய இது பண்ணாத அவர் தன்னை பிஜேபியில இருந்து விலக்கி காட்டணும்னு சில பேர் பேசுறார். பட் அது எந்த அளவுக்கு உதவுன்னு தெரியல. இன்றைய நிலையில் விஜய் ஆட்சி மக்களால் முழுமையாக ஒரு 35% ஓட்டு வாங்கி ஒரு சின்ன மெஜாரிட்டி இல்லாம வந்திருக்கு. பட் அதை அவர்கள் பேலன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் ஊழல் பெரிய அளவுல இல்லாம குறைஞ்சிருக்கு. அதாவது மக்கள் புழங்கும் நீங்க உங்க லைசன்ஸ் சார் நம்ம அதை பத்தி பேசலாம். நாங்க இப்ப என்ன கேட்டுட்டு இருக்கோம்னா திரும்ப அதேதான் பிஜேபி லீடர்ஸ் அமித்ஷா அந்த அளவுக்கு கண்டுக்கலன்ற மாதிரிதான் இருக்கு. இப்ப இருக்க நயினார் நாகேந்திரன் அவரு கூட இப்போ இப்ப இருக்க தலைவரா இருக்காரு இல்லையா, அவரு கூட எடுத்துட்டு வேற யாரோ போடுறாங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்கனால அது உண்மையா? இல்ல பிஜேபி எல்லா கட்சியிலையும் மாற்றங்கள் வரும். பட் அவங்கள பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 6 மாதம் தள்ளி போய்விட்டது கட்சி ரீஆர்கனைசேஷன். அதாவது திரு நிதின் நபீன் அவர்களை போட்ட பிறகு உங்களுக்கு உடனடியாக அவருக்குன்னு ஒரு டீம் போடுவாங்க. போன வாரம் தான் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 65 பேரில் 56 பேர் இது வரைக்கும் வேற பெரிய அளவுல தெரியாதவர்கள். தமிழ்நாட்டில இருந்தும் திரு மா வெங்கடேசன் அவர்களை போட்டிருக்காங்க, இன்னொருத்தர் இவர் போட்டிருக்காங்க. சோ இந்த மாற்றங்களில் முக்கியமாக அவங்க டார்கெட் பண்ணி இருக்கிறது தமிழ்நாட்டில் ஆரம்பித்து இப்ப காக்ரோச்னு வந்த ஜென்சிக்களை நோக்கி மாற்றம் செய்யணும்னு சொல்லி இந்த முறை இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பீச்ல 46 முறை யூத்ங்கிற வார்த்தையை மோடி பயன்படுத்தினார். ஒருவேளை அந்த சிஜேபினால இந்த வார்த்தை இல்ல சிஜேபி என்னை பொறுத்த வரைக்கும் சிஜேபி பெரிய எஃபெக்ட் இல்லம்மா. அதாவது நீட் கேன்சல்ங்கிறது ஒரு பெரிய விஷயம், பல பாதிப்பு இருந்தது. பட் சிஜேபி 19ஆம் தேதி வரைக்கும் ப்ரொடெஸ்ட் பண்ணப்போ அங்க ஆவரேஜ் விசிட்டர்ஸ் 500ல இருந்து 700 பேர். 20ஆம் தேதி பாராளுமன்றம் கூடுகிறதுன்னு சொல்லி ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் சமாஜ்வாதியும் முழுமையாக ஆதரவும் காங்கிரஸ் மறைமுகமாக கொடுத்த உடனேதான் அது 30,000-40,000 போய் கலவரம் வரைக்கும் போச்சு. ஆனால் அதை விட முக்கியம் இங்க எப்படி விஜய் எழுந்தாரோ பீகார்ல 35 வருடமாக தன்னுடைய தொகுதியாக இன்றைய பிஜேபி தேசிய தலைவர் நிதின் நபினுடைய பாங்கிப்பூர் சீட் அது இப்ப சென்னையில எப்படி ஒரு ஆலந்தூர் மாதிரி பாங்கிப்பூர்ங்கிறது பாட்னார் தொகுதியில ஒரு பார்ட், 6 பாட்னார் எம்பி தொகுதியில ஒரு தொகுதி அதுல தோத்திருக்காங்கிறதும் அதுவும் அவங்கள பொறுத்த வரைக்கும் உயர் ஜாதிகள் அதிகமாக உள்ள தொகுதி. சோ இது யூத்து கிட்ட இன்னும் கொஞ்சம் எதிர்பார்ப்பு இருக்கு, மாற்றிக்கொள்ள வேண்டும்ங்கிறதுல பல மாற்றங்கள் செய்கிறார்கள். சோ தமிழகத்தை அடுத்த நிலையில எடுத்துப்பாங்க. இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளாக ஒரு 20 அமைச்சர்கள் வரை மத்திய அமைச்சரவையில் மாற்றம் இருக்கும் அப்படிங்கிற மாற்றத்தோட வெளிப்பாடு தான் வானதி சீனிவாசன் எடுத்துக்கலாங்க. இல்ல நான் தான் சொல்றேன், இல்ல என்ன வானதி ஸ்ரீனிவாசன் தமிழக தலைவர் ஆக்கக்கூடும் என்கிறார்கள். அதாவது 33% கட்சி பதவிகள் எல்லாமே பெண்களுக்கு ஒதுக்குகிறார்கள் பிஜேபியில. அதாவது இன்னைக்கு தமிழ் மெட்ராஸ்க்கு யாருமா இது மேயர் இப்போ வரைக்கும் நம்ம பிரியா மேடம் அவங்க பெண் மட்டும் இல்ல தலித்
ஐ மீன் நான் சொல்றது பட்டியல் ஜாதியை சேர்ந்தோம். இது ரிசர்வேஷன் இருக்கிறதுனால வந்தது. சி அது ரிசர்வேஷன் இல்லைன்னா யாரும் போட்டிருக்க மாட்டாங்க. அதே எம்பி எம்எல்ஏல யாரும் கொடுக்கறது இல்லை. ஐ மீன் 33% சீட்டு ஐ மீன் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி கார்பரேஷன்ல கட்டாயமாக பெண்களுக்கு கொடுக்கணும். ஆனால் முந்தைய இது பெண்களுக்கு கொடுக்கணும்னு ஓகே, அதையும் அதை மென்ஷன் பண்ணி சொல்றீங்க தலித். இல்ல நான் அங்கதான் வரேன் அதுல 18% பட்டியல் ஜாதிக்கு கொடுக்கணும். சட்டப்படியாக கல்வியிலும் இந்த இதுலயும் கொடுத்திருந்தாங்க. வேலை வாய்ப்பில் மண்டல் கமிஷனுக்கு அப்புறம் வந்தது. அதுக்கு 90க்கு முன்னாடி வேலைகளில் கிடையாது ரிசர்வேஷன். நான் உங்களுக்கு ஐ மீன் சட்டத்தின் நிலையை சொல்லிடுறேன். ஸோ சீட்டுகள்லையும் இதுலயும் 100 சீட்ல 18 சீட்டு அவங்களுக்கு 3% எஸ்டிக்குங்கிறது ரிசர்வ் பண்ணது. ஸோ பெண்களுக்கு பிரிச்சா அதுலயும் போகும். ஸோ அந்த மொத்த பெண்கள் 33ல எத்தனை சீட்டு அதுல 18% பட்டியல் ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு போகும். இல்லாட்டி கொடுக்க மாட்டாங்கம்மா. நம்ம ராசா எங்க இப்ப எம்பியா இருக்காரு நீலகிரியில, அவருடைய பிறந்த ஊரு பெரம்பலூர். அங்க அது ரிசர்வ் தொகுதியா இருந்தப்ப அங்க எம்பியா இருந்தவர், அது பொது தொகுதியானவொன்னா அங்க தூக்கிட்டாங்க. வன்னியரசு கிட்ட கருணாநிதி என்ன சொன்னாரு, பொது தொகுதிக்கு நீங்க ஆசைப்படக்கூடாது. சோ இன்னைக்கு யாரெல்லாம் பெண் எம்பின்னு பிஜேபியில இருக்காங்கன்னு பார்த்தா கனிமொழி சோமு, தமிழச்சி தங்கபாண்டியன், இவங்க எல்லாருமே அப்பா பையன் பேரங்கிற அந்த இதெல்லாம் வந்திருக்காங்களே தவிர சுயத்த பதவியில. ஈவன் மேயர் கூட அவங்களுடைய தாத்தா இது கட்சியில பெரிய ஆளு, சரியா, செங்கை சிவம்னு சொல்லிட்டு. அதனால இப்ப பார்லிமெண்ட் எம்எல்ஏ சீட்லயும் அதை கொண்டு வரணும்ன்றப்பதான் சென்ற முறை ஜாதியவாத கட்சிகள் உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகார்ல பெருமளவில் யாதவ் கட்சின்னு அவங்க தடுத்ததால் வரல. இப்ப இந்த டீலிமிட்டேஷன் மூலமாக ஏற்றிவிட்டு சீட்டுகளை 543ல இருந்து 815 ஆக்கி 33% கொடுக்கலாம் அப்படின்னு பண்றாங்க. சோ இன்னைக்கு தேதியில திரு சீமான் அவர்கள் 50% பெண்களுக்கு சீட்டு கொடுப்பார். ஆனால் அது ஜெயிக்க மாட்டாங்கன்னு தெரிஞ்சு கொடுக்கிறார். ஆனால் ஜெயிக்க வாய்ப்பு இருந்து கொடுத்து 2 முறை வெற்றி பெற்றது வெஸ்ட் பெங்கால்ல மம்தா அவர்கள் கட்சியும் ஒரிசால திரு பிஜு பட்நாயக் கட்சி. மீதி யாரும் 10% கூட கொடுத்ததில்லை. கட்டாயமாக இந்த முறை வேற கட்சிக்குள்ள பிஜேபி ஒரு 7-8 வருஷமா கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த முறை அந்த மாற்றம் வரலாம். ஸோ அமைச்சரவை மாற்றத்துல தமிழகத்திலிருந்து முருகன் மாற்றப்படலாம்னு செய்திகள் வருகிறது. அதுக்கேற்றபடி அமித்ஷா பலரை சந்தித்திருப்பார். கட்சிக்காரர்களை விட அவருக்கு சோர்ஸ் பல விஷயங்கள் இருக்கும். சோ அது ஏன் தவிர்த்தார்னு அவங்களதான் கேட்கணும். பட் பல மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். பிஜேபியை பொறுத்த வரைக்கும் போன முறை 400க்கு மேலன்னு சொல்லிட்டு கட்சியில 242 என்னமோ கூட்டணியாக 293க்கு போச்சு. சோ இந்த முறை அப்படி எதுவும் வராம இருக்கணும்னா தமிழ்நாட்டில இருந்து ஒரு 20 சீட்டாவது ஜெயிக்கணும்னு கண்டிப்பாக திட்டமிடுவார்கள். வரும் வாரங்களில் அந்த மாற்றம் தெரியும். சார், இப்போ ரீசெண்டா ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி கேள்விப்பட்டுட்டே இருக்கோம், சோசியல் மீடியால வந்துட்டு இருக்கு. என்னன்னா கேரளா ஆளுநரா திரு நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் போட போறாங்கன்னு இது உண்மையா பொய்யா? இல்லம்மா, அதுக்கு வாய்ப்பு ரொம்ப 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 கம்மி. அதாவது இந்த விஷயம் இவ்வளவு பரவலா வருது. இல்லம்மா, இது பிஜேபி டிஎம்கே ஐடி விங்கோ அல்லது ஏதோ ஒரு யூடியூபர் விளையாட்டா சொல்லிட்டு அது பெருசா போகுது. ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கட்சிக்காரர்கள் அல்லது ஆர்எஸ் காரர்கள் தவிர எல்லா கட்சியும் அப்படிதான் பண்ணும். காங்கிரஸ் கட்சியும் அவர்கள் எம்பியா இருந்த SM கிருஷ்ணா இது போல பலரை போட்டிருக்காங்க. அவங்க கட்சி ஆளுங்களை தான் போடுவாங்க. இல்லைன்னா ரொம்ப முக்கியமான ஸ்டேட்டாக இருந்தால் அதிகாரிகள், இப்ப நமக்கு ரவி இருந்தார், அவர் IPS அதிகாரியாக இருந்தார், அதை தவிர யாரையும் போட மாட்டாங்க. சோ இவருக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. இன்னொன்னு, அவரை போடணும்னா கர்நாடகாவுக்கு போக முடியாது, மத்திய மகாராஷ்டிராவுக்கு போட முடியாது. ஏன்னா அவர் அங்க அந்த ஸ்டேட்ல பிறந்தவர் இல்ல, இங்க தொழில் செஞ்சவர். இன்னொன்னு, அவர் பிஜேபியோட இணக்கமா இருக்காருன்னே எனக்கு சந்தேகமாக இருக்கிறது. ஏன்னா அவர்தான் முதலமைச்சர் என்று திமுக முதல்ல ப்ரொஜெக்ட் பண்ணிச்சு. ரஜினி முதலமைச்சர், துணை முதல்வராக EPS-உம் திரு உதயநிதியும்னு சொல்லி அதை கம்யூனிஸ்ட் ஏத்துக்காம அதன் பிறகு EPS முதல்வர், அதன் பிறகு திருமாவளவன் சொல்லிட்டு எதுவும் எடுபடாமல் விஜய் நல்ல வேளையாக மக்கள் தீர்ப்பு விஜய் இருக்கிறார், ஆட்சியை பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு சார். ஐ மீன் அதுக்கு பேர் என்ன சொல்றது, ஒரு இது கிணறு தாண்டி போகணும்னு வச்சுக்கோங்க. இப்போ இது மேல கயிறு மேல கடைசி லைன் தாண்டுற வரைக்கும் நீங்க 80% தாண்டினாலும் 50% தாண்டினாலும் இது பண்ணா கீழே விழுந்துருவீங்க. சோ இவர் அந்த மாதிரி ஒரு நிலையில் ஆட்சியை கொண்டு போகிறார். இடைத்தேர்தல்கள் அதுல பேலன்ஸ் பண்ணி வந்துட்டாருன்னா நல்ல ஆட்சி வரும்னு மக்கள் பாக்குறாங்க. என்ன பண்றான்னு பார்க்கணும். பட் இந்த மீட்டிங் போது அவர் கொஞ்சம் மெச்சூர்டாக தெரிஞ்சிருக்காரு. ஏன்னா அதுக்கு 2 நாள் முன்னாடி வைஸ் பிரசிடென்ட் வந்தப்போ அவரை போய் சந்திக்கல. சோ அது ஒரு சிக்கலாக யாரோ அட்வைஸ் பண்ண இந்த முறை ஹோட்டல்ல போய், ஐ மீன் விஜய் அவர்கள் சாதாரணமாக சாயந்தரம் 5:30க்கு மேல அவரை எங்க இருக்காருன்னு யாருக்கும் தெரியாது. மறுநாள் காலை 9:45 வீட்டை விட்டு வெளில வரப்ப வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5:30க்கு மேல திங்கட்கிழமை காலை வரை எதிலும் கலந்து கொள்வதில்லை.
ஆச்சா, சனிக்கிழமை சந்தை நடக்கிற கூட அவர் வருவதில்லை. சரியா? வேற முந்தா நேத்திக்கு அமித்ஷாவை ஹோட்டல்ல போய் சந்திச்சார், 1 மணி நேரம் இருந்தார்னு வருது. ஸோ இந்த மாற்றம் நல்லதை நோக்கி செல்கிறது. தமிழ்நாட்டுக்கு நேத்திக்கு பேப்பர் படிச்சீங்களான்னு தெரியாது, மன்ரேகா அல்லது விபி ராம்ஜிக்கு 36,000 கோடி மத்திய அரசு விடுவிச்சு. ஸோ இணக்கமாக போனால் நல்லது நடக்கும். ஸோ அந்த விதத்தில் மாற்றம் தெரிகிறது, நல்ல மாற்றம் தான். ரொம்ப நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம்.